மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 75 புள்ளிகள் சரிஞ்சு 25,157 இருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 270 புள்ளிகள் சரிஞ்சு 81,909 இருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட மார்க்கெட் நிலவரம், தங்கம் ஏறினதை பத்தி பல விஷயங்களை பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் ஜெபி. இன்னைக்கு 24,900 வரைக்கும் டச் பண்ணிருக்கு மார்க்கெட்டு. ஆனா முடியறப்ப 25,157 முடிஞ்சிருக்கு. தொடர் இறக்கம் தான் நம்ம அண்மைக்காலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். சரி, நீங்க சொல்றது கரெக்ட். குறிப்பாக தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பங்குகளுக்குள்ளதான் இந்த சென்செக்ஸோ நிப்டியோ இறங்குது. அதுக்கு மேல மத்த பங்குகள் இறங்கல. பட் ஆனால் பிராடர் மார்க்கெட் தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கிறத பாக்குறோம். ஸ்மால் கேப், மிட் கேப் தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கிறத பாக்குறோம். நிப்டி 100, 500 இதெல்லாம் கூட இறங்குறத பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 270 புள்ளிகள் இறங்கி இருக்கு. பட் அதுல ஐசிஐசிஐ வங்கி, ஹெச்டிஎஃப்சி வங்கி இரண்டு மட்டுமே 300 புள்ளிகள் சென்செக்ஸ் இறங்குவதற்கு காரணம். அதை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா சென்செக்ஸ் 30 புள்ளிகள் ஏற்றத்துல இருக்க மாதிரி. சோ ஆக்சிஸ் வங்கி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ வங்கி, ஹெச்டிஎஃப்சி வங்கி, வங்கித்துறை பங்குகள் இன்னைக்கு கணிசமான இறக்கத்தில் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நிப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்எஸ்சி எடுத்துக்கிட்டா அட்வான்ஸோட டிக்ளைன் 2 மடங்கு அதிகமா இருக்கு. 52 வார உச்சத்தை தொட்ட பங்குகளை விட 12-13 மடங்கு இருக்கு 52 வார லோவை தொட்ட பங்குகள். இவ்வளவு அதிகமான 52 வீக் லோ சமீபத்துல பார்த்தது இல்ல. அதுவும் அப்பர் சர்க்கியூட் 36னா லோயர் சர்க்கியூட் அதை விட ஒரு 6 மடங்கு அந்த மாதிரி இருக்கு. 167 அப்படி இருக்கு. ஸோ பிராடர் மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா நிப்டி 100 இருக்கட்டும், நிப்டி 200, நிப்டி 500 டவுன், மிட் கேப் 50, மிட் கேப் 100 டவுன், 1% மேல டவுன், ஸ்மால் கேப் டவுன். நேற்று மாதிரியாவே எல்லா செக்டாருமே டவுன் எக்ஸப்ட் மெட்டல் செக்டார் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ். ஒரு சின்ன ஏற்றம், அவ்வளவுதான். பெரிய கணிசமா சொல்ல முடியாது. ஸோ ஐ திங்க் ஓவரால் ட்ரெண்ட் நேற்று நம்ம பேசின மாதிரி இன்னைக்கு 3வது நாள் இந்த வார துவக்கத்திலிருந்தே தொடர்ந்து இறக்கத்துல தான் இருக்கு மார்க்கெட் அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த ட்ரெண்ட் தான் தொடர்ந்து நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிருக்கு ஆல்ரெடி. ஸோ பண்ணியாச்சு. ஸோ இட்ஸ் கிளியர் இண்டிகேஷன் தட் இது டவுன்வர்டு ஸ்பைரல்ல தான் இருக்கு மார்க்கெட் இப்போதைக்கு. அடுத்த 2 நாளும் இதுதான் தொடருமா சார்? வரக்கூடிய 2 நாட்களுமே அப்படித்தான் இருக்கும். ஏன்னா எந்த விதமான ஒரு மாறுதல்களும் இதுல இருக்க மாதிரி எனக்கு தெரியல. புல் பேக் ரேலி ஒரு நாள் 2 நாள் இருக்கலாம். ஒரு 50-100 புள்ளிகள் 200 புள்ளிகள் ஏறலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. பட் திரும்ப 25,300 கிட்ட போயில அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். 25,300 or 350 கிட்ட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதை தாண்டி போறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, அதனால அந்த ஒரு இதை நம்ம நினைவுல வச்சுக்கணும். 25,300 அப்படிங்கிறது இம்மிடியட்டான ஒரு லெவல். அதுக்கடுத்து 25,650, 700 அப்படிங்கிறது அது அந்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இப்ப ரொம்ப குறைவுன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருக்கு? மீண்டும் ஆல் டைம் ஹையா தான் தொட்டுக்கிட்டு இருக்கு. ஆமா, ஒரு பக்கம் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, யூரோப்பியன் யூனியனோட இயூயோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள், அந்த டீல் விரைவில் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக இருதரப்பிலும் செய்தியில் வெளியாயிருக்கிறது. இது நல்ல விஷயம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது நடந்ததுன்னா, ஏற்கனவே நம்ம யூரோப்பியன் யூனியனோட ட்ரேட் சர்ப்ளஸ் தான் வச்சிருக்கோம். ஏன்னா ரஷ்யால இருந்து நம்ம இந்த ஆயில் வாங்கி நம்ம மூலமா ரூட் ஆகி ரிஃபைன் பண்ணி போனது, இந்த மாதிரி பல விஷயங்கள்னால நமக்கு ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்கக்கூடிய வெகு சில நாடுகள்ல யூரோப்பியன் யூனியன் ஒன்று. ஆனால் அதை தாண்டி ஒரு 4-5 செக்டார் இப்ப ஜெஃப்ரி சொல்லியிருக்காங்க. பார்மா செக்டார், எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து ஆட்டோ, டெக்ஸ்டைல்ஸ் உள்ளிட்ட துறைகள் இதுல இப்ப பலனடையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பாசிட்டிவான செய்தி இருந்த போதும் நெகட்டிவாவும் சில செய்திகள் இருக்கு. உதாரணமா இப்ப கிரீன்லாந்து பாருங்க, அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா நடந்து கொள்ளும் அப்படின்னு பார்த்தா, இப்ப ரஷ்யா கிட்டத்தட்ட அமெரிக்கா ஸ்டாண்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கு. கிரீன்லாந்து ஒரு நியூட்ரல் பார்ட், டென்மார்க்கினுடைய ஒரு நியூட்ரல் பார்ட் எல்லாம் கிடையாது அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்குதுன்னா நேட்டோ இதன் மூலமாக சிதைந்து போனால், உடைந்து போனால், ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உக்ரைனோட இந்த வார் வந்தது எப்படி ரஷ்யாவுக்கு? நேட்டோவோடு உக்ரைன் சேரணும்னு சொல்லி அமெரிக்கா இன்சிஸ்ட் பண்ணது, இவங்களும் சேர்றேன்னாங்க. அதுலதான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சது. இப்ப நேட்டோக்குள்ளே பிரச்சனை இருக்கு. ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்கிறப்ப ரஷ்யாவுக்கு ஒரு கொண்டாட்டம், அதை வலுப்படுத்துவதாக அவங்க கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரஷ்யாவுடைய அரசு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவர் சொல்லியிருக்காரு. அது போக மீடியாஸ்ல நிறைய வந்திருக்குங்கிறதையும் நம்ம பாக்குறோம். புட்டின் சொல்லல, அவர் வாய் திறந்ததும் சொல்லல. சோ இந்த சூழல்ல இப்ப என்ன ஆகுதுன்னா, செல் அமெரிக்கா ட்ரேடுன்னு ஒரு ட்ரேட் அது நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்க ட்ரெஷரி பில்ஸ் மற்ற முதலீடுகளை டைல்யூட் பண்ணி அதை போற தங்கமாகவும் வெள்ளியாகவும் மாற்றக்கூடியது. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீண்டும் தங்கம் ஒரு புதிய உச்சத்தை 5% இன்னைக்கு ஏறி இருக்கு.
MCXல முன்பேர வணிகத்துல 1,57,700 ரூபாயை தாண்டி வணிகம் நடக்குது. இது முன்னெப்போதும் தொடாத உச்சம். சர்வதேச சந்தையிலுமே $4,865 அதை தாண்டி வணிகம் நடக்குது. $102 இன்னைக்கு ஏறி இருக்கு. 2% ஒரே நாள்ல ஒரு $100 மேல ஏறதுன்னு ரொம்ப ரேர், ரொம்ப அபூர்வம் அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கணும். அப்கோர்ஸ் வெள்ளியினுடைய அந்த புலிஷ் ட்ரெண்ட் $95 கிட்ட கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. காப்பருமே வந்து $5.87 $6 கிட்ட வரல, ஆல் டைம் ஹை கிட்ட. க்ரூட் வந்து $59-60 கிட்ட, $60 அருகாமையில் வந்திருக்குது அப்படிங்கறத பாக்குறோம். பட் உள்ளூர் சந்தையில க்ரூட் வந்து அந்த 5,500ங்கிற லெவல்ல ஸ்டேபிளா இருக்கு. பிப்ரவரி மாதம் முன்பேற வணிக ஒப்பந்தம். வெள்ளி 3,34,500, அதுவும் 3% கிட்ட ஏறி இருக்கு. காப்பரும் ஏறி இருக்கு, $1,295 அப்படின்னு. ஜிங்கும் ஏறி இருக்கு, லெட்டும் ஏறி இருக்கு, 1% லெட் ஏறி இருக்கு. ஓவராலா கமாடிட்டிஸ் வந்து இன்னைக்கு இந்த திரும்ப மீண்டும் வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால தங்கம் ஏற ஆரம்பிச்சு, வெள்ளி ஏற ஆரம்பிச்சு, அதற்கு பிறகு காப்பர் ஏற ஆரம்பிச்சு, இப்ப மீண்டும் ஒரு சுழற்சி முறையில இப்ப தங்கம் ஏற ஆரம்பிச்சுட்டு இருக்கிறத பாக்குறோம். இப்போ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால என்னென்ன மாதிரி செக்டார்ஸ் நீங்க சில செக்டார் குறிப்பிட்டீங்க சார். அந்த மாதிரி செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணி முதலீடு பண்ணலாமா சார்? என்னை பொறுத்த வரைக்கும் வந்து வங்கித்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை, அதுல குறிப்பா ஏஐக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள், இந்த மாதிரி சில துறைகள் வந்து தொடர்ந்து அப்பப்போ சின்ன சின்ன இறக்கங்கள் இருந்தாலும் அதை தாண்டி நல்லா இருக்கும். அங்க வேல்யூ இருக்கணும். ஏன்னா FMCG வந்து இப்ப கமாடிட்டைஸ் ஆயிடுச்சு. ஃபார்மால இன்னும் யூனிக்னஸ் இருக்கு. அந்த மாதிரி சில துறைகள் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் வேல்யூவேஷன் தான் ரொம்ப முக்கியம். எந்த துறைங்கிறத விட எந்த துறை அதிகமா அடி வாங்கியிருக்கு, ஆனால் அந்த இறக்கம்ங்கிறது நியாயமானதா இல்ல அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா, அது தற்காலிகமானது அப்படிங்கறத பார்த்தோம்னா அந்த துறையில முதலீடு செய்யறதுதான் கரெக்டா. கரன்சி எப்படி சார் இருக்கு? கரன்சி திரும்ப இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல டாலருடைய மதிப்பு பெரிய அளவுல உயரல. சர்வதேச சந்தையில டாலர் இண்டெக்ஸ் அப்படியே தான் இருக்கு. ஆனால் ரூபாயினுடைய மதிப்பு குறைந்திருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, தேசிய பங்கு சந்தையில நடப்பு மாதம் முன்பேற வணிக ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா 74 பைசா இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. $91.74. 91.74 91.75 டச் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி யூரோ இன்னைக்கு 71 பைசா அதிகரிச்சிருக்கு. 107.45 ரூபாய்கள் அப்படின்னு. பிரிட்டிஷ் பவுண்ட் இன்னைக்கும் ஒரு 39 பைசா அதிகரிச்சிருக்கு. 122.98 $123 கிட்ட போய்கிட்டு இருக்கு. ஜாப்பனீஸ் என் மட்டும் ஒரு சின்ன வீக்னஸ்ல இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி அது அந்த என் பாண்ட் செல் ஆஃப், அங்க ஜப்பான்ல அது வேற மாதிரியான பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி பாத்தீங்கன்னா ரூபாயினுடைய மதிப்பு பொதுவாக கொஞ்சம் வீக்கன் ஆயிருக்கு. எப்படி தங்கம் ஆல் டைம் ஹை போயிருக்கோ அந்த மாதிரி இன்னைக்கு டாலர் பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹை போயிருக்கு ரூபாய்க்கு நிகராக. இது ஒரு நாட்கள் அதிகரிக்குமாங்க சார்? அந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கிறதா தெரியறேன். மத்திய ரிசர்வ் வங்கி பெரிய அளவுல தலையிடாத வரைக்கும் இந்த ரூபாயினுடைய மதிப்பு குறைந்து கொண்டிருப்பதும் டாலருடைய மதிப்பு உயர்வதும் நடக்க போகிறது. இந்திய ரூபாயை பொறுத்து, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை இந்த டேரிஃப் இஷ்யூல வந்து இது நடக்கட்டும்னு கூட அரசு விடுறாங்களான்னு தெரியல. ஏன்னா கச்சா எண்ணெயினுடைய விலை பெரிய அளவுல வந்து அதிகரிக்கல. என்னைக்கு கச்சா எண்ணெயினுடைய விலை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்க ஆரம்பிக்குதோ, $65 $70 போனுச்சுன்னா அன்னைக்கு டாலருடைய மதிப்பும் உயர்ந்திருக்கப்ப அடி பெருசா இருக்கும் இந்தியாவுக்கு. அதனால அன்னைக்கு டாலரை வந்து ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில செயற்கையாக மார்க்கெட் இன்டர்ஃபியரன்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாத பட்சத்துல அது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து 91 92 92 தாண்டினாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். 92 எவ்வளவு நாள்ல சார் ஒன்னும் தாண்டும்? அந்த மாதிரி எல்லாம் ஒரு நாட்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் நிறைய விஷயங்கள் இதுல வந்து நமக்கு இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். உதாரணமா வந்து நீங்க இன்னைக்கு இந்த வாரம் பாத்தீங்கன்னா சில முக்கியமான புள்ளி விவரங்கள் வெளியாக இருக்கிறது. ஒண்ணு, இன்னைக்கு மணி சப்ளை குறித்த புள்ளி விவரங்கள் இயர் ஆன் இயர் பாத்தீங்கன்னா M3ன்னு சொல்லுவாங்க. இந்த மணி சப்ளை குறித்த புள்ளி விவரங்கள் வெளியாக இருக்கிறது. இந்த வார கடைசியில மத்திய ரிசர்வ் வங்கி வந்து டெபாசிட் growth குறித்த புள்ளி விவரங்கள், வங்கி கடன் வளர்ச்சி குறித்த புள்ளி விவரங்கள், அதே மாதிரி அந்நிய செலாவணி கையிருப்பு குறித்த புள்ளி விவரங்கள். இதுல குறிப்பா அந்த மூன்றாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு முன்பு பார்த்தோம் $687 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இருக்கு. $700 பில்லியன் மேல ஒரு இடத்துல இருந்தது, இப்ப குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தோம். இது எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். இது முந்தைய வாரம் ஜனவரி 16ஆம் தேதிக்குள்ள இப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க. அது எப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இது போக இன்னொரு முக்கியமான தரவு என்ன நம்ம இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்ற வாரத்துல கடைசியில பாத்தீங்கன்னா, HSBC-னுடைய பிளாஷ் PMI ஜனவரி மாதம் நடப்பு மாதத்திற்கான இடையில ஒன்று வெளியிடுவார்கள் இல்லையா, பிளாஷ் PMI. அது வந்து ஜனவரி 23ஆம் தேதி வெளியிடுவார்கள். மேனுஃபேக்சரிங் PMI பிளாஷ், சர்வீசஸ் PMI பிளாஷ், அதே மாதிரி ரெண்டும் ஒருங்கிணைத்த காம்போசிட் PMI பிளாஷ் எஸ்டிமேட் வெளியிடுவார்கள். ஸோ அதுவும் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அதை பொறுத்துதான் பல விஷயங்கள் இதுல நம்ம வந்து சொல்ல முடியும். Q3 ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமான கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்களா? பொதுவாக வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாமே நல்லதான், மிக்சட் பேக் அப்படின்னு சொல்லலாம். பட் சில இதெல்லாம் நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்கு வங்கித்துறை சார்ந்த இதெல்லாம்.
பட் ரிசல்ட்ஸை தாண்டி இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா எட்டர்னல் லிமிடெட் அதனுடைய ஜொமேட்டோ இருக்குல்லையே அதனுடைய தலைவர் வந்து மாற்றப்பட்டிருக்கிறார், வேற ஒருத்தருக்கு உள்ள வந்திருக்காரு. ஆனால் இந்த செய்தி வந்த பிறகு என்னன்னு தெரியல, இந்த பங்கினுடைய விலை வந்து அந்த செய்தி வந்த பிறகுன்னு இல்லை, அந்த செய்தி ஒரு பக்கம் இருக்கு. இது இந்த பாத்தீங்கன்னா 5% இன்னைக்கு ஏறி இருக்கிறத பாக்குறேன். 13 ரூபா 20 காசு ஏறி இருக்கு, 282 ரூபாய் அப்படின்னு இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கிறத பாக்குறோம். இது வந்து தலைமை மாறினதுனாலயா இல்ல அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த மாதிரி ஏதாவது மாத்த போறாங்களா என்னங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சார் ரொம்ப நன்றி சார், டீட்டெயிலா பல விஷயம் வந்து சொன்னீங்க. தேங்க்யூ சார். நன்றி. உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 333 999.